வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவிப்பு. ராணுவத்தினருக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சரத் வீரசேகர வலியுறுத்தல். மனித புதைகுழிகள் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கோரி கிழக்கு மாகாணத்தில் கையெழுத்து போராட்டம். யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. தொடர்வது முதன்மைச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம். அதற்கு பதிலீடாக நாம் புதிய சட்டத்தை கொண்டு வருவோம். சில சட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த சட்டத்தை பாவிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான கால வரையறை குறித்தும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது அதனை என்னால் கூற முடியாது. எதிர்காலத்தில் அதனுடன் தொடர்புடைய விடயங்களை தெரியப்படுத்துவோம். காணாமல் போன ஆட்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றிய விசாரணைகளை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ் அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுவரை குறித்த அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 16,966 முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் 10,517 முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. அதற்கமைய இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக 2027 ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த பணிகளுக்காகவும் ஓய்வு நிலை நீதிபதிகள், சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்ட தகமையுடன் கூடிய நபர்கள் 75 பேருடன் கூடிய உபபணிக்குழு 25 குழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. අධිකරණ ජාතික ඒකාබද්ධ ඇමතුම ඉදිරිපත් කළ යෝජනාවට කැබිනට් පෙළේ අනුමැතිය ලබා දුන්නා. ඔබට පේනවා ඇති ඉදිරිපත් කරන ලද පැමිණිලි 17000කට ආසන්න ප්‍රමාණයෙන් 10500 சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு கச்சத்தீவை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இம்முடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தமையை தொடர்ந்து பல அபிவிருத்தி திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். அதில் ஜனாதிபதியும் பங்கேற்பார். அதே போன்று ஜனாதிபதியால் பங்கேற்க முடியாத நிகழ்வுகளுக்கு அமைச்சர்கள் பங்கேற்பார்கள். கிழக்கு மாகாணத்திலும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஜனாதிபதியின் கச்சத்தீவுக்கான விஜயத்தில் விசேட விடயம் ஒன்றல்ல. தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் காலத்தில் கச்சத்தீவு தொடர்பிலும் வடக்கு பிரச்சினை தொடர்பிலும் அதிகம் பேசுவார்கள். இந்த நிலையில் கச்சத்தீவு தொடர்பில் மீண்டும் உரையாடுவதற்கான தேவைப்பாடு இல்லை. ஏனெனில் கச்சத்தீவு எம்முடைய நாட்டிற்கு சொந்தமான பூமியாகும். சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு அந்த பகுதியில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் எதிர்பார்த்துள்ளோம். தென்னிந்தியாவில் அரசியல்வாதிகள் கூறிய கருத்துக்கும் ஜனாதிபதியின் கருத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஜனாதிபதி என்ற வகையில் நாட்டின் எந்த பகுதிக்கும் ஜனாதிபதியால் செல்லவும் முடியும். அதே போன்று அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடவும் முடியும். அந்த பகுதிகளின் அபிவிருத்தி தொடர்பிலும் பார்க்க வேண்டும். இராணுவத்தினருக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පුළුවන් වෙනවා රණවිරුවන්ට එරෙහිව ඒ කියන්නේ යුද්ධයට නායකත්වය දුන්න 2021 கொண்டுவரப்பட்ட 46(1) தீர்மானத்தின் மூலம் ஜெனீவாவில் ஒரு வெளிப்புற நடைமுறை செயல்படுத்தப்படுகின்றது. எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்து பிற நாடுகளில் வழக்குகள் தொடர பயன்படுத்தப்படுகின்றன. ராணுவ வீரர்கள் யார் சாட்சி அளிக்கிறார்கள் என்ன ஆதாரம் என அறிய முடியாது. இது அநீதி. வெளிநாடு சென்றால் ரோம் சட்டம் அல்லது சர்வதேச நீதித்துறையின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம். மனித உரிமைகள் ஆணையாளர் ரோம் சட்டத்தில் கையொப்பமிட வேண்டும். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழர்களுக்கென தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும். வடகிழக்கு ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என கூறுகிறார். இது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான விடயமாகும். ஏற்கனவே காணாமல் போனோர் அலுவலக சட்டம், இழப்பீட்டு சட்டம் போன்றவை அமல்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றால் கூட பயங்கரவாதிகளின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவது மிக ஆபத்தானதாகும். போரில் வென்ற பிறகு இலங்கைக்கு எதிராக 11 தீர்மானங்கள் வந்துள்ளன. ஆனால் போரின் போது மனித உரிமைகள் பேரவை எதுவும் செய்யவில்லை. இப்படியான வெளிப்புற நடைமுறைகள் தொடர்ந்தால் தற்போதைய ராணுவ அதிகாரிகளின் மன உறுதி பாதிக்கப்படும். எங்கள் நீதித்துறை ஏற்கனவே இயங்குகிறது. வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச தலையீடுகள் தேவையில்லை. ஆகவே ராணுவத்தினருக்கு அநீதி இழைக்கப்படுவதை மக்கள் உணர்ந்து அவர்களை காப்பாற்ற ஒன்றிணைய வேண்டும். දේශපාලන සහ යුද නායකත්වයට එරෙහිව සාක්ෂි එකතු කරනවා. ඒ සාක්ෂි විශ්ලේෂණය කරනවා. ඒ සාක්ෂි ගබඩා කරලා වෙනත් රටවල් වලට මුදා හරිනවා. அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு எதிராக பொறியியலாளர்கள் உட்பட அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். இலங்கை மின்சார பொறியியல் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு செயல்முறைகளை சீர் செய்து ஊழியர்களின் தொழில்முறை உரிமைகளை பாதுகாக்க சமர்ப்பிக்கப்பட்ட 24 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த பணி புறக்கணிப்பிற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவளிக்க உள்ளன. மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை, ஊழியர்களின் ஊக்கத்தொகை மற்றும் பதவி உயர்வு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சரியான பதில் கிடைக்காது விட்டால் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வடகிழக்கில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கிழக்கு மாகாணத்தில் இன்று ஆரம்பமானது. செம்மணி உட்பட வடகிழக்கில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கோரி தமிழ் தேசிய கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் மக்களின் நீதி கோரிக்கையை அனுப்பி வைக்கும் முகமாக இக்கையெழுத்து போராட்டம் வடக்கு கிழக்கு தழுவி இடம்பெறுகின்றது. இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் கையெழுத்துக்களை சேகரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா ஸ்ரீநேசன், ஈனா ஸ்ரீநாத், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், கோவண்ணா கருணாகரம், பாவண்ணா அரியநேந்திரன் உட்பட மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் உணர்வுடன் வருகை தந்து தங்கள் கையொப்பங்களை இட்டுச் சென்றனர். கிழக்கு மாகாணத்திலேயும் பல இடங்களிலே இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக எங்களுடைய இனத்தின் சித்திரவதை செய்யப்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் நிறைய காணப்படுகின்ற சூழல் எங்களுக்கு தெரிகிறது. அந்த வகையிலே அதுவும் நல்ல முறையிலே அந்தந்த இடங்களிலே அதை அந்த புதைப்பொருள் செய்வதற்கான அந்த மனித எச்சங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும். செம்மணி புதைகுழி இப்போது சர்வதேசத்தின் மத்தியில் ஒரு பொருத்தமான சாட்சியமாக எழுந்து நிற்கின்றது. அந்த எலும்புக்கூடுகள் தான் இப்போது தமிழர்கள் சாட்சியமாக இப்போது வெளியில் வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, இன்னும் பல புதைகுழிகளுக்குள்
எமது காணாமல் போன உறவுகள் காணப்படுகின்றார்கள். குற்றம் செய்யாதவர்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஒரு சமூகம் அதை பற்றி பயப்படுகின்றது அல்லது கவலைப்படுகின்றால் குற்றம் உழைத்தவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். குற்றம் உழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அடையாளம் காட்டப்பட வேண்டும். எதிர்காலத்திலே எமது தமிழ் மக்களுக்கு இவ்வாறான நெருக்கடியான நிலைமைகள் உருவாக்கப்படாத தடுப்பதற்கு கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட இவ்வாறான வன்முறைகள் இனக்கொடுமைகளுக்கான தண்டிப்புகளை கொடுப்பதன் மூலமே இந்த பிரதேசத்திலே எதிர்காலத்திலே ஒரு நியாயமான நிம்மதியான தமிழ் மக்களுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்த கொடுக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 16 வருடங்களாக கோரிக்கை விட்டோம், சொன்னோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் தமிழர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால் சர்வதேசத்தை வலியுறுத்துகின்ற போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக இதற்கான ஒரு சர்வதேச விசாரணை மூலமாக குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது ஒரு விடயம், குற்றம் செய்த நாட்டு அரசு தண்டிக்கப்படுவது என்பது இரண்டாவது விடயம். ஆகவே நாங்கள் இந்த 2 விடயங்களை கோரித்தான் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே சர்வதேச சமூகம் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு சிங்கள பத்திரிகையிலே ஜனாதிபதி அவர்கள் கமுக்கட்டுக்குள் ஒரு 2-3 கிரிக்கெட் மட்டைகளை இடுக்கிக் கொண்டு ஒரு காப்பெட்டுக்கு மேலால் இவர் நடந்து போகும்போது அந்த காப்பெட்டிற்கு கீழே இருந்து எலும்பு கூடுகள் எட்டி பார்க்கின்ற மாதிரியான ஒரு கார்ட்டூனை ஒரு சிங்கள பத்திரிகை கூட பிரசுரித்திருக்கின்றது என்றால் வடக்கு கிழக்கிலே இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேணும் என்பதை தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்கள மக்களின் ஒரு பகுதியினரும் விரும்புகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வடக்கு கிழக்கு எங்கும் வகைதொகை இல்லாமல் இந்த இனப்படுகொலை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு இலங்கையில் நாங்கள் ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியாது. யார் அரசாங்கத்திற்கு வந்தாலும் நாங்கள் இங்கு ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அந்த வகையில் அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றினூடாகத்தான் அது உருவாக்க முடியும். யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இன்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 235 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 224 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று 43வது நாளாக யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என கோரி ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதான ஸ்ரீபன் மெட்டில்டா என்பவர் மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் இருவேறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. வேலணை பிரதேச சபையின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் திருமதி அனுசியா ஜெயகாந்த், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமாரன், ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் செந்தமிழ் செல்வன் திருக்கேதீஸ்வரன், இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் மங்களேஸ்வரன் கார்த்திவன் ஆகியோரின் பிரசன்னத்துடன் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. 35 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் மற்றும் 26ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டதுடன் 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததுடன் பலர் கொல்லப்பட்டும் இருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் 45க்கும் அதிகமானவர்களின் உடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் உடலங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கிணற்றை அகழ்வு செய்ய வேண்டும் என முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி வேலை விஜய் சபையால் ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்ட கௌரவ உறுப்பினர்களின் தலைமையில் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மண்டதீவில் இருக்கும் புதைக்குழி கிணத்து புதைக்குழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலே அங்கு
பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். 35 வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும். இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். ஆதாரமுள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் புதைக்குழிகள் உள்ளன. இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்திற்கு இன்று மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக இன்று 33வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இளையோர் மற்றும் மக்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை சுழற்சி முறையில் முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார், புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் தமிழ்நேசன் அடிகளார், அருட்தந்தை விக்டர் சோசை அடிகளார், அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் என பலரும் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்று மீண்டும் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை அடைந்தனர். அரச தரப்பினரோடு, உயர் அதிகாரிகளோடு, அமைச்சர்களோடு, ஏன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடும் கூட இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். அப்படியான அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது கனியமண் அகழ்வு தொடர்பான சில வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த முயற்சி, அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற அந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த காற்றாலை தொடர்பாக அவர்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் இதுவரை தரவில்லை. பல மட்டத்திலே பல தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம். ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இந்த போராட்டம், மக்கள் போராட்டம். இந்த திட்டங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே வேண்டாம், இதை உடனடியாக நீங்கள் நிறுத்தி மக்கள் இல்லாத இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இதற்கான இந்த மக்கள் போராட்டத்திலே எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த வேளையிலேயே நான் முன்வைக்கின்றேன். நான் குறு முதல்வராக இருந்த காலத்திலே விசேட விதமாக நம்முடைய மன்னார் மறைமாவட்ட குருக்கள் அனைவரும் ஒரு கடிதம் எழுதி அதில் எல்லோரும் கையெழுத்து போட்டு அப்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்திருந்தோம். அந்த மகஜரிலே நாங்கள் உடனடியாக இனிமேல் புதிதாக எந்த விதமான காத்தாடிகளும் அல்லது மண்ணகழ்வுகளும் நம்முடைய இந்த மாவட்டத்திலே நம்முடைய மண்ணிலே இடம்பெறக்கூடாது என்று கேட்டிருந்தோம். 43,000 குடும்பங்களுக்கும் முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையினுடைய கிளிநொச்சி மாவட்ட பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீட்டு அலுவலகத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேல்குடியேறிய 43,000 குடும்பங்களுக்கும் முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையினுடைய கிளிநொச்சி மாவட்ட பணிப்பாளர் டி ஜோன் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொதுவாக எல்லா அனைவருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற வட மாகாணத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் இடம்பெயர்ந்த வண்ணம் இருந்தனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் மக்கள் பெருமளவில் தங்களுடைய முழுமையான சொத்துக்களை இழந்து விட்டுவிட்டு அவர்கள் வெறுமனே இடம்பெயர்ந்து சென்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அதன் பின்னர் அவர்கள் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மீள குடியமர்த்தப்பட்ட பொழுது
அவர்களுக்கான கொடுப்பனவுகளை, அவர்களுக்கான எதிர்கால சந்ததியினருக்கான வாழ்வாதாரத்தை அனைத்தையுமே மரணித்தவர்களுக்கான கொடுப்பனவை வழங்க வேண்டும் என தீர்மானித்து அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக, ஒரு நிறுவனமாக இழப்பீட்டு அலுவலகம் காணப்படுகிறது. இந்த அலுவலகத்துக்கு போதிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதில் தலைவர், பணிப்பாளர் நாயகம் போன்ற பலர் அதில் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் இந்த கொடுப்பனவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு 12,000 குடும்பங்களுக்கு மட்டுமே கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்க அதிபர் அவர்களுடைய தகவலின் பிரகாரம் இங்கு 43,000 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருக்குமே கட்டாயமாக இந்த கொடுப்பனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கை தெளிவாக காட்டுகிறது. ஆகவே அதை அவர்கள் செய்ய தவறியின் காரணமாக நான் பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட பணிப்பாளர் என்ற முறையிலே, ஐக்கிய மனித உரிமை பேரவையின் பணிப்பாளர் என்ற முறையிலே கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து 2 அமர்வுகள் இப்பொழுது நிறைவேற்றிருக்கின்றன. கடந்த 1/9/2025 அன்று இடம்பெற்ற அமர்வின் போது விவாதங்கள் இடம்பெற்று மீள் விசாரணைக்காக 26 நவம்பர் 2025க்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 33 அரசு நிறுவனங்களை மூட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது செயல்படாத 33 அரசு நிறுவனங்களை 2 கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த காலத்திற்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களால் தொடர்ந்தும் பேணி செல்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றன. தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நிதி சட்ட நிறுவனங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய அரசு தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தமென அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத 33 அரசு தொழில் முயற்சிகளை 2 கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாதாள குழுக்களின் நடவடிக்கைகள் பல இடங்களுக்கு பரவியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ඉන්දුනීසියානු පොලිසිය, ජාත්‍යන්තර පොලිසිය, අපේ බුද්ධ්‍යංශ සහ ඉන්දියානු බුද්ධ්‍යංශ කියන පාර්ශ්ව ගණනාවක් இந்த சம்பவத்தை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது மிக உயர்ந்த முறையில் எங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலங்கை போலீசார், இந்தோனேஷியா போலீசார், சர்வதேச போலீசார், எங்கள் உளவுத்துறை மற்றும் இந்திய உளவுத்துறை ஆகியவை இணைந்து நடத்திய நடவடிக்கை. 5 பாதாள குழு உறுப்பினர்களை இலங்கைக்கு கொண்டு வருவது எளிதான விடயமல்ல. சில நேரங்களில் நாமல் இதை குறைவாக சொல்வாராயின் அவர் குற்றங்கள் குறித்து அதிகம் அறிந்திருக்கலாம். அது அவர்களுக்கு பெரிய விடயமாக தெரியாமல் இருந்தாலும் நாட்டிற்கு இது ஒரு பெரிய விடயம். அச்சம் கொள்ள வேண்டாம். விசாரணையின் போது வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது முந்தைய அரசாங்கம் அல்ல. முன்பு மதோஷ் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நடந்தது இப்போது நடப்பதில்லை. இந்த செயல்முறை படிப்படியாக நடக்கிறது. விசாரணைகள் நடைபெறுகின்றன. அதற்கேற்ப சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்தது என்ன செய்யப்படும் என்பதை இப்போது நான் சொல்ல முடியாது. ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இலங்கை போலீசாரும் விசாரணைக்கு இடையூறு இல்லாதவாறு மற்றும் சட்ட ஒழுங்கை பேணும் வகையில் தேவையான தகவல்களை காலம் தவறாமல் வழங்கும். மேலும் இந்த குற்ற வலைப்பின்னல் எவ்வளவு பரவியுள்ளது என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனவே மக்களின் பாதுகாப்புக்காக நாம் எடுக்கும் நடவடிக்கைகளை பற்றி சுருங்கிய பார்வையோடு அல்லாமல் கொஞ்சம் பரந்து சிந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். சிலரின் அடையாளங்களை உறுதிப்படுத்த
செயல்படுத்த நாம் குறிப்பாக தேவைப்படுகிறோம். இந்த பாதாள குழுக்களின் நடவடிக்கைகள் பல இடங்களுக்கு பரவியுள்ளன. முன் விசாரணைகளில் போலீஸ் துறை, பாதுகாப்பு பிரிவுகள், சிறைச்சாலைத்துறை ஆகியவற்றில் சிலர் இதில் தொடர்பு பட்டிருந்தவை தெரியவந்துள்ளது. இப்படி ஒரு சூழலில் நாமல் ஏன் மிகவும் பதட்டமாக இருந்தார் என்பதை உண்மையில் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இங்கு நான் மேலும் சொல்ல தேவையில்லை. யாரும் பயப்பட வேண்டாம். குற்றங்களில் ஈடுபடாதவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதேபோன்று அமைச்சர் பாதாள குழு தலைவர்களை சந்திக்க செல்லவில்லை. மாறாக இந்தோனேஷிய போலீசாரை சந்தித்து நன்றிகளை தெரிவிப்பதற்காகவே விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். අපි ඉන්දුනීසියාව ගිහිල්ලා වැඩේ කරනවට වඩා ලංකාවට ආපු වෙලාවේ උන්ට ස්තුතිය පළ කිරීම, කෘතඥතාවය, ගෞරවය පළ කරපු එක තමයි හොඳ. ඒක තමයි මාධ්‍යමකින් ආවරණය ලබා දුන්නේ. එහෙම නැත්නම් නේද මේ ගෙන්නන එක නෙමෙයි, ගෙනල්ලා අපිට තිබුණේ ගෙන්නනට වඩා අපිට තිබුණේ මේ ප්‍රශ්න කිරීම වලදී ඉලතර වෙන කරුණු අනුව ඉදිරි නීති ක්‍රියාත්මක කරන එක. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகின. 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகின. இதன்படி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.dons.lk அல்லது www.results.exam.gov.lk ஆகிய இணையதளங்களினூடாக பெறுபவர்களை பார்வையிட முடியும். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் 2787 பரீட்சை நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த பரீட்சையில் 3,07,951 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இதனிடையே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வெட்டுப்புள்ளியை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தறை, குருநாகல், மாத்தளை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழிமூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி 134ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, நுவரெலியா, பதுளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 132 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திருகோணமலை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழிமூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி 131 ஆக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த ஜோதி லக்ஷயன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவன் ஆனந்த ஜோதி லக்ஷயன் 194 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கும் யாழ் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பாடசாலை அதிபர் லதானந்தினி சிவபாதம் தெரிவித்துள்ளார். யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை 2025 எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி 141 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர். அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் 194 புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் வெற்றி தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு. அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பெயண்ணா தனபாலசிங்கம், அன்பான பெற்றோர்கள், ஆசிரியர் சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தனபாலசிங்கம் அவர்களுக்கும், எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும், எனது வகுப்பாசிரியர் அவர்களுக்கும், தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும், எனது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன். யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் 30 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 10 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளதாக அதிபர் கானா சசிகரன் தெரிவித்துள்ளார். பாடசாலைக்கு மாணவர்களை உள்ளிருப்பது சிரமமாக இருக்கின்ற நிலையில் தற்போது புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக அதிபர் கானா சசிகரன் குறிப்பிட்டுள்ளார்.
எங்களுடைய பாடசாலை ஆரம்ப காலங்களிலே மாணவர் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. இங்கே மாணவர்கள் இணைவு என்பது மிக சிரமம். ஏனென்றால் அருகிலே மிக பிரபலமான பாடசாலைகளோடு போட்டி போட்டு நாங்கள் மாணவர்கள் இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி எங்களுடைய பாடசாலையிலே மாணவர்கள் இணைப்பதற்காக போட்டி போடுகின்ற நிலைமைக்கு இந்த பாடசாலை உருவாகியிருக்கிறது. இந்த வருடம் தரமஞ்சு புலமை பரிசில் பரீட்சையிலே 10 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஆரம்ப காலங்களிலே ஒரு மாணவர் சித்தியடைந்த காலம் இருந்து அது 4 ஆகி 7 ஆகி இன்று 10 என்ற அந்த இரட்டைத்தானத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையோட வளர்ச்சிக்காக தங்களை உருக்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதோடு இந்த பாடசாலையின் ஒவ்வொரு தேவைக்கும் தங்களாலான முழு பங்களிப்பையும் வழங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் என்றும் நன்றிக்குரியவர்கள். அவர்கள் பிள்ளைகளை எங்களுடைய பாடசாலைகள் ஒப்படைத்து விட்டு மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற அத்தனை வளங்களையும் பெற்றுத் தருவதற்கு அவர்கள் முழுமையாக ஆர்வமாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பாடசாலையின் வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலத்திலே மிக உயர்வான ஒரு மட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இதற்காக பாடுபட்ட ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். வவுனியா ரெம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயத்தில் 76 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலான பெறுபேறை பெற்று சித்தியடைந்துள்ளனர். குறித்த பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சைக்கு இம்முறை 154 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 149 மாணவர்கள் 70க்கும் அதிகமான புள்ளிகளை பெற்று சிறந்த பெறுபேற்றினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் 75 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலான பெறுபேறை பெற்று சித்தியடைந்துள்ளனர். குறித்த பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சைக்கு இம்முறை 165 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 159 மாணவர்கள் 70க்கும் அதிகமான புள்ளிகளை பெற்று சிறந்த பெறுபேற்றினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலமை பரிசில் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய விழிப்புலன் இழந்த மாணவியொருவர் சித்தியடைந்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் 5ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிபர் என்கின்ற மாணவியை சித்தியடைந்தவர் ஆவார். மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலையில் கல்வி கற்று வரும் இவர் 88 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்தா மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சராசரி மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 132 இருந்த போதிலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 80 ஆகும். குறித்த மாணவி 88 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார். தர்சன பாடசாலை கல்வி கற்று இவ்வாண்டு புலமை பரீட்சை தோற்றிய எமது பாடசாலையின் மாணவி ஜெனிஃபர் சித்தியடைந்துள்ளார். இவர் கடந்த 3 வருடங்களாக எமது பாடசாலையில் கல்வி கற்றதோடு இவர் கடந்த 1 மாத காலமாக கடின பயிற்சி மூலம் எமது சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார்கள். அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் வெளி ஊரில் இருக்கிற பிள்ளைகள் பார்வை குறைபாடுள்ள பிள்ளைகளை இதில் இணைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். தரிசன பாடசாலையில் தலைவராக இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் வெறுகலைச் சேர்ந்த ஜெனிஃபர் ரவிச்சந்திரன் என்பவர் என்ற மாணவி 2022ஆம் ஆண்டு தரிசன பாடசாலைக்கு வருகை தந்து அவள் பிரெயில் கல்வியை கற்று சாதாரண பாடசாலை அதாவது விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் தரம் 3 கல்வி கற்று இவ்வாண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்திருக்கிறார். அதாவது பரீட்சை திணைக்களத்தின் மூலமாக வெளிவருகின்ற அந்த அதாவது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் 80 புள்ளி வெட்டுப்புள்ளி இவர் 88 புள்ளிகளை பெற்று பரீட்சையில் சித்தியடைந்திருப்பது எங்களுடைய தரிசன பாடசாலைக்கும் விவேகானந்தா மகளிர் கல்லூரியினுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன் ஜெனிஃபர். நான் விவேகானந்தா லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் ஸ்காலர்ஷிப் பரீட்சை சித்தியடைந்ததனால் நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு படிப்பித்த ஆசிரியரின் பெயர் திருமதி வாசுவி. எனக்கு படிப்பித்த ஆசிரியருக்கும் நன்றி. நான் இருக்கும் கொஸ்டலாக்களுக்கு நன்றி. பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெட்டுப்புள்ளி 132, இந்த மாணவியினுடைய வெட்டுப்புள்ளி 80. ஆகவே
எங்களுடைய இந்த ஜெனிஃபர் என்ற ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் என்ற மாணவி 88 புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்பதையும் இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட நாவற்காடு கனிஷ்ட வித்தியாலய மாணவி பிறைசூடி அபிரியா 187 புள்ளிகளை பெற்று கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவியாக சாதனை படைத்துள்ளார். வவுணதீவு பிரதேசத்தில் உள்ள விளாவட்டாவான் செருவாமுனை கிராமத்தில் வசிக்கும் பிறைசூடி கிரிஜா ஆகியோரின் புதல்வியை இந்த சாதனையை படைத்துள்ளார். இன்று காலை பாடசாலைக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாபக ஸ்ரீநேசன் குறித்த மாணவிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாவல்காடு கனிஷ்ட வித்தியாலயத்தில் 7 மாணவிகள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்த நிலையில் ஏனைய மாணவர்களும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு மகா வித்தியாலயத்தில் 7 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்றுள்ளார்கள். இம்மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு அதிபர் வானா சௌஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. லோவண்ணா அஜிஷரன் 159 புள்ளிகளையும், ஜேனா அஸ்விகா 151 புள்ளிகளையும், சீனா பெர்லினா 150 புள்ளிகளையும், மானா ஆஷினி 149 புள்ளிகளையும், ராணா அகர்ஷனா 143 புள்ளிகளையும், சானா பவினியா 139 புள்ளிகளையும், சானா சக்சயன் 136 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டனர். பாடசாலையில் இருந்து பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்குள் 70 புள்ளிகளுக்கு மேல் 90% மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். மாணவர்களை வழிநடத்திய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக வித்தியாலய அதிபர் வானா சௌஜன் தெரிவித்துள்ளார். ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் 53 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கும் அதிகமான புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளனர். இது ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியின் மற்றொரு சாதனை என கல்லூரியின் அதிபர் எஸ் ராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கல்லூரியிலிருந்து 101 மாணவர்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இதில் 53 பேர் சித்தி பெற்ற நிலையில் 99% மாணவர்கள் 70க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுள்ளனர். இதற்காக உழைத்த ஆரம்ப பிரிவு பிரதி அதிபர் சுகுமார் உட்பட ஆசிரியர்கள், பகுதி தலைவர்கள் உட்பட கல்வி புலம் சார்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். கல்வி புலம் சார்ந்தவர்கள் பெறுபேறுகளின் அடிப்படையில் ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய 101 மாணவர்களில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் 53 மாணவர்கள் சித்தி பெற்று இந்த பாடசாலைக்கு மற்றும் ஒரு சாதனையை இந்த வருடத்திலே படைத்திருக்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் நான் அறிய தருகின்றேன். அதே நேரம் இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற 70 புள்ளிகளுக்கு மேல் சித்தி பெற்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் நோக்கும் பொழுது 99% மாணவர்கள் இந்த 70 புள்ளிகளுக்கு மேல் சித்தி பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இதேவேளை நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் 44 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கும் அதிகமான புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளனர். தலவாக்கலை பாரதி மகா வித்தியாலயத்தில் 5 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளனர். ஹட்டன் கல்வி வலயம் கோட்டம் 2ற்குட்பட்ட ஆர் யோகராஜாவை அதிபராக கொண்டு இயங்கும் நோர்வுட் ஆரம்ப பிரிவு தமிழ் மகா வித்தியாலயத்தில் 24 பேர்களை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதேவேளை குறித்த பாடசாலையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலாக வினோதன் மோனிஸ் 142, திலகர்மணி லக்ஸின் 136, மணிகண்டன் தேனுகாஸ் 151, விஸ்வராஜா லயோதிகன் 151, தொண்டமான் கேசோரி 152, பிரதீப் மிஸ்மி 138, ரெங்கநாதன் ஹரித் ரபதனா 152, AS ஹைதா 140, விஸ்வநாத் மகிஷனா 135, ஞானகுமார் அவந்திகா 155, ஜதீஷ்குமார் அலைனா கேசி 153, கலைவாணன் லக்ஸனியா 134, ஜே ஒலினா பிரேவ் 138, என் ரோய்சன் ஜெசிகா 152, கனகராஜா பிஸ்கா 133, ஞானகுமார் ஆத்மிகா 142, லிங்கேஸ்வரன் யஷிகா 151, சிமியோன் பிரவீனா 132, பிசி அனவ்யா பிரதேஷ்கா 151,
பிரபாகரன் ஷேஃபியன் 133, கார்த்திகேயன் செஸ்மினா ஜோசி 141, சீனா டினிஷாயினி 135, ரேனா சஸ்விதா 139 ஆகிய மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி அடைந்துள்ளனர். 5ஆம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களான திருமதி மியூரி நிஷாந்தி கிருஷ்ணகுமார் ஆகியோரை பெற்றோர்களும் பாடசாலை சமூகமும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இப்பாடசாலையில் பரீட்சைக்காக 73 மாணவர்கள் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி 51,961 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் சுப்பிரமணிய பிள்ளை விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் தொடர்பாக இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த முறை பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் 2,29,303 பரீட்சார்த்திகளும், தமிழ் மொழி மூலமாக 74,368 பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் 3,03,671 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள். அவர்களிலே குறைந்த வருமானம் பெறுகின்ற 20,000 பரீட்சார்த்திகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அந்த வகையிலே 20,000 புலமை பரிசில்களோடு அந்த 20,000 புலமை பரிசில்களுக்கு உள்ளே விசேட தேவையுடைய 258 பரீட்சார்த்திகளுக்கும் இந்த புலமை பரிசுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மொத்தமாக மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை 51,961. இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 17.11% ஆகும். அதேபோன்று கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இம்முறை வெட்டுப்புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1.06% அதிகரித்திருக்கிறது. அதே வேளையிலே வினாப்பத்திரத்தின் 1ஆம் 2ஆம் வினாப்பத்திரங்களுக்கு 35 புள்ளிகளுக்கு மேலதிகமாக பெற்று மொத்த புள்ளிகள் 70க்கு அதிகமாக பெற்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 2,13,872. இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களில் 70.43% ஆகும். அதே வேளையிலே பரீட்சைக்கு தோற்றிய இந்த மாணவர்களிலே சிங்கள மொழி மூலமாக உச்ச புள்ளியை பெற்ற மாணவர் 198 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று தமிழ் மொழி மூலமாக பரீட்சைக்கு தோற்றியவர்களிலே உச்ச புள்ளியை பெற்றுக்கொண்டவர் 194 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று மாவட்ட ரீதியாக வெட்டுப்புள்ளிகளை பொறுத்தளவிலே கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தரை, கேகாலை, குருநாகலை, மாத்தலை ஆகிய மாவட்டங்களுடைய தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளியாக 134 இருக்கிறது. அதே போன்று 132 வெட்டுப்புள்ளியாக கொண்ட மாவட்டங்களாக தமிழ் மொழி மூலமாக ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, மொனராகலை, ரத்தினபுரி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்கள் இருக்கின்றன. அதே வேளையிலே 131 என்ற தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளியை கொண்ட மாவட்டங்களாக மன்னார், திருகோணமலை, அம்பாறை, பொலனர்வை, புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்றன. 5.9% மாணவர்களையும் தென் மாகாணத்திலிருந்து 72.82% பரீட்சார்த்திகளும், வடமேல் மாகாணத்திலிருந்து 72.56% பரீட்சார்த்திகளும் 70% அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று வெட்டுப்புள்ளி அடிப்படையிலே மாகாண ஒழுங்குபடுத்தலை பார்க்கிற பொழுது முதல் இடத்திலே சபரகமுவா மாகாணம் இருக்கிறது. அது 20 யாழ்ப்பாணம் அனலை தீவில் இலங்கை வங்கி சேவை மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை வங்கி யாழ்ப்பாணம் அனலை தீவில் தனது 2 சேவை மையங்களை ஆரம்பித்துள்ளது. POC கனெக்ட் சேவை மூலமாக வெளிநாட்டு பண உள்வர்த்தல்கள், பண வைப்பு, பணம் மீளப்பெறுதல், கடன் செலுத்துதல் போன்ற சேவைகளை பெற முடியும். அந்த வகையில் அனலை தீவில் இலங்கை வங்கி POC கனெக்ட் சேவையை ஆரம்பித்துள்ளது. அனலைதீவு உபதபால் நிலையத்திலும் தனியார் நிறுவனத்திலும் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் தலைவர் காபிந்து டி சொய்சா, இலங்கை வங்கியின் பொது முகாமையாளர் YA ஜெயதிலக, பிராந்திய முகாமையாளர்கள், இலங்கை வங்கி முக்கியஸ்தர்கள், வங்கி ஊழியர்கள், முக்கியஸ்தர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.